பாத்தியா உன்னை அவுட் ஆக்கிட்டேன், கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஆவேஷ் கான் ஒரு பக்கம் ஆவேசமா கத்த, காவ்யா மாறன் ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னங்க இது, அடுத்தடுத்து 2 விக்கெட் போயிடுச்சு. SRH vs RR மேட்ச்ல SRH ஒரு சூப்பரான ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆவேஷ் கானுடைய பவுலிங்ல அடுத்தடுத்து அவுட் தான் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் பாதி ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த தடவை ஆவேஷ் கான் ஒரே ஓவர்ல அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஏற்கனவே காவ்யா பாவங்க, லீக் மேட்ச்ல தான் காவ்யா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த பிளே ஆஃப் ஆரம்பிச்சதுல இருந்து உருனே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு சுத்தம் கொஞ்சம் உருனே தான் உங்களை பார்க்க முடிஞ்சது. அதுவும் சமது 0ல அவுட் ஆனதும் காவ்யா அதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னது அவுட்டா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஷாக்லயே இருக்காங்க. யாராச்சும் அவங்கள போய் சமாதானப்படுத்துங்கப்பா. அப்பதான் 14வது ஓவர்ல ஆவேஷ் கான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆக்குனாரு. அடுத்ததா வந்து அப்துல் சமது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும்ல. போன மேட்ச்லயும் இப்படிதாங்க பண்ணாரு, சிக்ஸர் அடிக்கிறேன்னு தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுவாரு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஆவேஷ் கானுடைய எக்ஸலண்டான பவுலிங்ல பவுல்ட் ஆயிட்டாருங்க. அவுட் ஆனதும் ஆவேஷ் கான் ஒரு பக்கம் செம ஹாப்பி, அவுட் பண்ணிட்டேன் பாத்தியா, நீ அவுட், நீ காலி அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுட்டு அந்த பவுல்டான ஸ்டம்ப காமிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இன்னைக்கு இவங்க விளையாடுறத பார்த்தா RRக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும் போலயே. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. 4 சொகுசுக்காருங்க. காவ்யா கலாநிதி மாறன் தீவிரமான கிரிக்கெட் ரசிகைன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு சொகுசு கார்கள் மேலயும் இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய வகையில தான் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள யூரோப்பியன் சொகுசு கார்களை ஓன் பண்ணி அசர வைக்கிறாங்க. என்ன கார், என்ன ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்கு, எவ்வளவு கோடிகளை கொட்டி வாங்கியிருப்பாங்க பார்க்கலாமா? நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு கார் மேல பயங்கர கிரேஸ் இருக்கும். லக்ஸரி காரா அடுக்கி வச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய IPL டீம் ஓனர்ஸும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த வகையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட CEO மற்றும் மீடியா புயல் கலாநிதி மாறன் அவர்களோட மகளான காவ்யா கலாநிதி மாறன் அவர்களோட லக்ஸரி கார் கலெக்ஷனும் வேற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்டவங்களோட ஃபர்ஸ்ட் காரே ரோல்ஸ் ராய்ஸ் தானாமா. சொகுசு கார்கள்ல கஸ்டமைசேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னா அது ரோல்ஸ் ராய்ஸ் தான். அப்படி கஸ்டமைசேஷனுக்கு பேர் போன ரோல்ஸ் ராய்ஸோட Phantom 8 EWB கார் தான் அவங்க ஓன் பண்றாங்க. இதே காரை நீதா அம்பானி அவர்களும் வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற சொகுசு கார் லக்ஸரி கார் பிரியர்களோட மத்தியில பேர் போன பென்ட்லி கார் தான். ரெட் கலர்ல 22 இன்ச் வீலோட இந்த கார் பாக்குறதுக்கே பிரமிப்பை ஏற்படுத்துது. அடுத்து நிறைய பேரோட கனவு காரா இருக்கக்கூடிய BMW i7 வச்சிருக்காங்க. ஜெர்மன் கம்பெனியோட பிளாக்ஷிப் காரான இந்த கார் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய கார் வாங்கியாச்சு, சொகுசு கார்கள்ல பேர் போன ஒரு காரை வாங்கியாச்சு, எலக்ட்ரிக் காரையும் வாங்கியாச்சு. அப்போ அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது என்ன? சொகுசு கார்கள் அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த பேரை மிஸ்ஸே பண்ண முடியாது. சோ ஃபெராரி காரும் ஓன் பண்றாங்க. ஃபெராரி ரோமா அப்படின்ற இந்த கார்ல 2 சீட் தான் இருக்கும். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 லக்ஸரி கார்ல உங்களுக்கு பிடிச்ச கார் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.